சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் திமுகவின் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தற்பொழுது அந்தர்பல்டி அடித்திருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் திமுக வழங்கக்கூடிய தொகுதிகளது எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. கடந்த காலங்களில் திமுக 63 தொகுதிகள் வரை கொடுத்துள்ளது. ஆனால் 2021 சட்டசபை தேர்தலில் வெறும் 25 தொகுதிகளை மட்டும்தான் காங்கிரசிற்கு ஒதுக்கியுள்ளது. மக்களவை தேர்தலில் 9 தொகுதிகளை மட்டும்தான் காங்கிரசிற்கு திமுக ஒதுக்கியுள்ளது. இதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம் தனது கட்டுப்பாட்டில் காங்கிரசும் மற்ற கூட்டணி கட்சிகளும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதன் காரணமாக நாங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான நிர்வாகிகள் ராகுல் காந்தியிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் ராகுல் காந்தி அவர்கள் வேறு வழி இருக்கிறதா என்று கேட்டறிந்த பொழுது தமிழகத்தில் தாவேகா புதிய உதயமாகியுள்ளது. நிச்சயம் 50 தொகுதிகளுக்கு மேலாக கிடைக்கும். தமிழக இளைஞர்களும் பெண்களும் அதிக அளவில் தாவேகாவிற்கு ஆதரவுகள் இருப்பதாகவும் இதனால் தமிழக அரசியலில் மிக முக்கியமான திருப்புமுனையாக தமிழக அரசியல் களம் மாறும் என்பதையும் ராகுல் காந்தியிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாகவும் வருகின்ற சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த 6 மாதத்தில் காங்கிரஸ் கேட்கின்ற தொகுதியை திமுக கொடுக்கவில்லை என்றால் நிச்சயம் காங்கிரஸ் அந்தர்பல்டி அடிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பை இழப்பதோடு அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு கூட்டணியின் ஆதரவு இல்லாமல் ஒருபோதும் திமுகவால் ஆட்சி அதிகாரத்தை பெற முடியாது. காங்கிரஸ் விலகிவிட்டால் உடன் பிசிகாவும் கூட்டணியிலிருந்து விலகும். முஸ்லீம் லீக்கும் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டால் தமிழ்நாட்டில் திமுக சுக்குநூறாக உடையும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தமிழகத்தில் திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விடுபட்டால் அந்தர்பல்டி அடித்தால் மத்தியில் காங்கிரசிற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக தற்பொழுது அவர்கள் கூட்டணியிலிருந்து விலகினால் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட கிட்டத்தட்ட பல்வேறு எம்பிக்கள் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள். ஆனால் இதனால் திமுகவிற்கு சாதகமா என்று கேட்டால் அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவுகளும் தெரிவிக்க முடியாது. இதனால் ஆதரவுகளை தெரிவித்தால் தமிழ்நாட்டில் கூடுதலாக பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்த திமுக என்று கூறி அவர்களுக்கு ஓட்டுக்களை செலுத்துவதில் குறைவு ஏற்படும். காங்கிரஸ் அந்தர்பல்டி அடித்தது சரியா தவறா என்பதை கூறும்.